வணக்கம். தமிழ்நாடு காங்கிரஸ்ல அதிரடி மாற்றங்கள் நடந்திருக்கு. இது எதிர்பார்த்த ஒன்றுதான் அப்படின்னு கடந்துட்டு போயிட்டாலும், இதுக்குள்ள நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, இது எந்த அளவுக்கு வீரியம் அடைஞ்சிருக்கு, யாரால வீரியம் அடைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இங்க உன்னிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மாணிக்கம் தாகூர் மாநில தலைவரா பொறுப்பேற்றுக் கொண்டார். செல்வ பெருந்தகை அவர்கள் பொறுப்பேற்று அவருக்கு சில பல நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. குறிப்பா இதுல விஜயுடைய தலையீடு அதிகமா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தின் ஒரு பார்வை இங்க காங்கிரஸ்ல வட்டமிடுறத நம்ம இங்க பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அ மாநில தலைவர் அவர்கள் மாற்றப்படும் அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு முன்பாக கூட்டணி விவகாரம் அப்படின்னு ஒண்ணு சலசலப்பு வந்தது. திமுக, காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள சில சலசலப்புகள் வந்தது. அப்போ மாணிக்கம் தாகூர், பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, தாவேகா கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்கன்னா சொன்னாங்க. இதுல 2 தரப்பினர் மாறி மாறி கருத்துக்கள முன்வச்சாங்க. ஒரு தரப்பினர் இல்ல இல்ல விஜய் அவர்களுக்கு என்ன ஒரு வோட் பேங்க் இருக்கு, என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, அவரு இப்பதான் ஃபர்ஸ்ட் எலக்ஷன சந்திக்கிறாரு. இத வச்சு எப்படி நம்ம அவரால ஜட்ஜ்மென்ட் பண்ணி அவர் கூட முடியும். ஸோ நம்ம அங்க போயிட்டோம்னா, இங்க இருக்கிறத கூட நம்ம இழந்துறது ஒரு ரேஞ்சுக்கு வந்துருது. ஸோ அதனால அது ஒரு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி பேர், அதாவது நீங்க விரல் விட்டு என்ற அளவுக்கு தான் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, ஆதரவு தெரிவிக்கிறாங்க. மீதி பேர் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றத. அதுக்கப்புறம் இங்க என்ன ஆகுதுன்னா, திமுக தான் அப்படின்ற ஒரு ஸ்டேபிளான ஒரு முடிவுக்கு வந்துடுறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களும், மாணிக்க தாகூர் அவர்களும் எந்த அளவுக்கு தாவேகா கூட்டணி அப்படின்ற ஒரு முனைப்பு எடுத்தாங்க. அட் சேம் டைம் அதே வேகத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பேக் அடிச்சு என்ன பண்ணாங்க, திமுக, காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றதுல அவங்க நீடிச்சிருந்தாங்க. ஸோ இருந்தாலும் இந்த கூட்டணி இங்க தாவேகா கூட போகக்கூடாது அப்படின்னு மாநில தலைவரா இருந்த செல்வ பெருந்தகை அவர்களும் இங்க அந்த முன்னெடுப்பு எடுத்தாரு அப்படின்ற ஒரு கோபமும், ஒரு எப்படி சொல்றது? அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த கோப தாபங்கள் எல்லாமே அவர வந்து பதவி இழக்க செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோல்வி அடைஞ்சுட்டாங்க. ஏன்னா, இந்த தோல்வி அப்படின்றது வந்து காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம், ஒரு தோல்வி அப்படிதான் இருந்தது. ஏன்னா, திமுக கூட்டணியில அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. எல்லாரும் ஜெயிச்சுருவோம். நம்ம தான் ஆட்சிய பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. திமுக கூட்டணியில இருக்கவங்க சரி, திமுகல இருக்கிறவங்க சரி, ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருந்தாங்க. ஆனா, இது அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படின்றத இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ, மாநில தலைவர் மாத்திட்டாங்க. மாணிக்கம் தாகூர் அவர்கள் இங்க பொறுப்பேத்துட்டாங்க. இதுல இன்னொரு விஷயத்த நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அதாவது மாநில தலைவர் பதவியிலிருந்து செல்வ பெருந்தகையர் அவர்கள் அந்த பதவிய அவர் கேட்டிருந்த அந்த பதவிய பறிக்கிறதுக்கு முன்னாடி, சில தினங்கள் முன்னாடி என்ன பண்ணாருன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் விஜய கடுமையா விமர்சனம் பண்றாரு. ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறோம். கூட்டணிக்குள்ள இருந்தும் இந்த அளவுக்கு வந்து விஜய்க்கு ஆப்போசிட்டா பேசுறதா? எதிர்க்கட்சியில இருக்கிற திமுகவ இந்த அளவுக்கு ஃபேவரா பேசுறதா? அதுவும் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு, இன்னைக்கும் முதலமைச்சரா இருக்கிறவரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவருடைய பேர் இன்னைக்கும் இருக்குது. பல திட்டங்கள் மூலியமா அவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, விஜய தரப்ப ரொம்ப வந்து எரிச்சல் ஊட்டுகிற விதமா, ரொம்ப கோவப்படுத்துற விதமா, செல்வ பெருந்தகையினுடைய இந்த பதிவுகள் இருக்குது அப்படின்றது தான் விஜய் தரப்புல இருந்து வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு நல்ல அழுத்தத்த குடுத்தாங்க விஜய் தரப்புல இருந்து அப்படின்னு பேசப்படுது. கூடிய விரைவில காங்கிரஸ் மாநில தலைவர் பதவிய அவரிலிருந்து மாத்துங்க. ஏன்னா நம்மளுக்கு ஃபேவரா இருக்கிற ஆள போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் தரப்புல இருந்து காங்கிரஸுக்கு ஒரு அழுத்தத்தின் கொடுத்ததின் அடிப்படையில இங்க மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படின்னு பேசப்படுது. அதுக்கு முன்னாடியே அவர் ராஜினாமா கடிதம்லாம் அனுப்பிட்டாரு. ஏன்னா அவருக்கும் விருப்பம் இல்ல. செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் இந்த தாவேகா, காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது அவருக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லாத கூட்டணியில பயணிக்கிறத விட நம்ம விலகிரலாம்ப்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் அவர் என்ன பண்ணாரு, ஆ போயிட்டு ராஜினாமா கடிதம்லாம் குடுத்துட்டு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் விஜய் பத்தி பயங்கரமா வந்து இந்த விமர்சனங்கள் முன்வைக்கும் பொழுது, ஒரு முதலமைச்சரா இது மாரி பேசலாமா? முன்னாள் முதலமைச்சர் இந்த அளவுக்கு பர்சனலா தாக்கலாமா? அப்படின்ற ஒரு வாதத்துக்கு அவர் வந்து கடுமையான விமர்சனம் முன்வைக்கிறார், விஜய் மேல. ஸோ இதெல்லாம் வந்து விஜய் ஒரு தரப்பினருக்கு பொறுத்துக்கொள்ள முடியல. அவங்களால வந்து தாங்கிக் கொள்ள முடியல. சரி எதுக்கு நம்ம இது மாரி கூட்டணி மாநில தலைவர் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் மாணிக்கம் தாகூர் மாநில தலைவரா வந்துட்டாரு. இதுல சுவாரஸ்யம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் விஸ்வநாதன் இருக்கிறார்ல, உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன். அவரு ஓப்பனா போட்டு தாக்குறாரு. ஆனா, நம்மளுக்கு ஒண்ணே ஒண்ணு தான். அதாவது இந்த கட்சிக்காரங்கலாம் பச்சோந்தித்தனமா மாறுவாங்கன்னு ஒரு விஷயம் நெறைய பேர் நம்ம கேள்வி கேட்டுருப்போம். ஏன்னா, அ வ் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் மேடையில பேசுற பேச்சுகளெல்லாம் யாருமே நம்ம அவங்க பேச்சு மறுநாள் பார்த்தீங்கன்னா, வேற மாதிரி இருக்கும். அதனால கட்சிக்காரங்கள யாரையுமே நம்ப முடியாது. இன்னைக்கு பகையாளியா இருப்பாங்க, நாளைக்கு நண்பரா இருப்பாங்க. அப்படி நிறத்துக்கு நேரா மாறுவாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கட்சிக்காரங்கள பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இது
அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேச்சுல ரொம்ப திட்டவட்டமா தெரிஞ்சது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவர் என்ன பண்றாரு, பச்சோந்தியா மாறிறாரு. அந்த கூட்டத்துல காங்கிரஸ் கூட்டத்துல சொல்றாரு, மாணிக்கம் தாகூர பேச்சு கேட்டிருந்தா, பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சு கேட்டிருந்தா, இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருப்போம், 70 சீட்டுக்கு மேல நம்ம ஜெயிச்சிருப்போம். துணை முதலமைச்சரா இருந்திருப்போம். சிவப்பு விளக்கு வச்சு, சுழல் வச்ச அந்த சைரன் வண்டி வந்து சத்தியபவன்ல வலம் வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க இவ்ளோ பேச்சு பேசுறீங்களே, ஏன் இந்த பேச்ச நீங்க அப்ப பேசல? அப்படின்ட்டு நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கலாமா சார்? எதிர்ப்பு தெரிவிச்சு, எங்களுக்கு காங்கிரஸ் வேணாம், தாவேக்கா தான் சொல்லிட்டு அங்க போ வேண்டியது தானே? ஏன்னா, அப்போ உங்களுக்கு என்ன இங்க நிலைமை இருந்தது? சூழ்நிலை எப்படி இருந்தது? திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாருமே உங்களுக்கு அதுதானே குடுத்தாங்க. விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்லிட்டு அவரும் நெனச்சு பார்க்கல, யாருமே நெனச்சு பார்க்கல. இது ஒரு அதிர்ஷ்டத்துல அடிச்ச மாதிரி. இன்னைக்கு இவங்க என்னவோ மக்கள் மத்தியில வாக்குகள இது பண்ணிட்டு அப்படியே மக்கள் இவங்கள உயரத்துல தூக்கி வச்சுட்டாங்க. அப்படி மக்களால தான் ஜெயிச்சாங்க. மக்களை யாருமே மெஜாரிட்டியா கொண்டு வரலையே. இப்போ விஜய் தான் மக்களுக்கு வந்து நல்லது செய்வாரு அப்படின்னா மெஜாரிட்டில அவர் வின் பண்ணியிருக்கணுமே. ஏன் வின் பண்ணல? நீங்களே திமுக கூட்டணி தயவுல இருந்து தானே சார் போயிருக்கீங்க. காங்கிரஸுக்கு இங்க செல்வாக்கு இருக்கு, வாக்கு சரிவுகள் இல்ல. காங்கிரஸுக்கு இங்க வந்து வாக்குகள் சதவீதம் அதிகமா இருக்கு, செல்வாக்கு இருக்குதுன்னா, எதுக்கு நீங்க 5 சீட்ட மட்டும் ஜெயிச்சீங்க? உங்களுக்கு குடுத்த சீட்டுல எல்லாத்துலயும் ஜெயிச்சிருக்கலாமே. ஏன் ஜெயிக்கல? ஏன்னா உங்களுக்கு இங்க வோட் பேங்க் இல்ல அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா நீங்க இன்னைக்கு ஆளுங்கட்சிக்குள்ள போயிருந்தனால வாய் இருக்குதுன்றதுனால எந்த இஷ்டத்துக்கு நீங்க பேசுறீங்க அப்படின்றது. ஏன் இந்த பேச்சை நீங்க அப்ப பேசல? ஏன் போர்க்கொடி தூக்கல? காங்கிரஸ்ல மாணிக்கம் தாகூர் சொல்லும்போதும், பிரவீன் சக்கரவர்த்தி சொல்லும்போதும், இதே அமைச்சராய் இருக்கிற விஸ்வநாதன் அவர்கள் ஏன் போர்க்கொடி தூக்கல? கேள்விகள் கேட்க தோணும்ல எல்லாருக்குமே. சோ இதுல வெட்ட வெளிச்சமா தெரியுது. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல அந்த பக்கம் இருக்கிறதுனால, நீங்க 20 ஆண்டு காலம் பயணிச்சுட்டு வந்தீங்கல்ல, அப்ப வந்து நீங்க என்ன பண்ணல? நீங்க அந்த 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 உறவை நீங்க என்ன பண்ணீங்க? நட்ப தூக்கி விசிறிச்சுட்டு நீங்க பதவிக்காக நீங்க அந்த பக்கம் போறீங்களா? இன்னைக்கு அவரு சொல்ற வார்த்தைகள் அப்படித்தானே இருக்குது. சோ இது எல்லாமே இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்குன்றதுனால இஷ்டத்துக்கு மாறி பேசுறாங்கல்ல. இன்னைக்கு திமுக கூட்டணியில இருந்து விலகி போனவங்க எல்லாருமே அப்படிதான் பண்றாங்க. ஆனா எனினா ஒரு நாள் இதுக்கான விளைவுகளை இவங்க சந்திக்க நேரிடும் அப்படின்னு திமுக தரப்புல இருந்து பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்ப விஜய் அவர்களை நம்பி இவங்க போயிருக்கிறாங்களா? அவர் என்ன ஸ்டாண்ட்ல இருக்கிறாருன்னே தெரியல. பாஜகவை எந்த அளவுக்கு எதிர்க்க போறாருன்னு தெரியல. ஒரு சில விஷயங்கள்லாம் அவர் விட்டு கொடுத்துட்டு போறாரு பாஜகவுக்கு சைலண்டா அப்படின்னு தான் தெரியுது. இது பிற்காலத்துல தான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க அப்படின்றது இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இன்னைக்கு எந்த வேகத்துல அந்த பக்கம் போனாங்களோ அதே வேகத்துல ரிட்டர்ன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக அங்க என்ன பண்றாங்க இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ எப்படி பார்த்தாலும் இங்க காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அப்படின்றது உருவாயிருச்சு. சோ அதுக்காக நீங்க முன்னாடி இருந்த கூட்டணி இந்த அளவுக்கு கடுமையா விமர்சிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லைல்ல. இன்னைக்கு அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் சொல்ற மாதிரி, ஒருவேளை நீங்க அப்பவே பிரிஞ்சு போயிருந்தீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த 70 சீட்டு கிடைக்காம போயிருந்ததுன்னா, இன்னைக்கு அவர் சொல்றாருல 70 சீட்டு ஜெயிச்சிருப்போம். துணை முதலமைச்சரா இருப்போம். இதெல்லாம் நடக்காம இருந்து திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தா, அப்ப காங்கிரஸோட பேச்சு என்னவா இருக்கும்? சோ எப்படி வேணாலும் திருப்பி பார்க்கணும் சார். இப்போ உங்க கிட்ட இருக்குது அப்படின்றதுனால நீங்க அப்படி பேசக்கூடாது. சோ பாசிட்டிவா யோசித்து பார்க்கணும், இப்படியே யோசித்து பார்க்கணும் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சரி பரவாயில்ல. இன்னைக்கு அவர்கிட்ட அந்த ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுனால அவங்க பேசுறாங்க. மாணிக்கம் தாகூர் பேச்சை கேட்டிருக்கணும். இதே போல வந்து பார்த்தீங்கன்னா, பிரவீன் சக்கரவர்த்திய பேச்சு கேட்டு பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அங்க எதிர்ப்பு தெரிவிச்சது யாருன்னா, செல்வ பெருந்தகை அவர்கள் பேச்சை கேட்டது தப்பு அப்படின்னு தான் விஸ்வநாதன் அவர்கள் சொல்ல வராரா அப்படின்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா, இவங்க மட்டும் தான் தாவேகா கூட்டணி வேணும்னு சொன்னாங்க. மத்தவங்க எல்லாம் தாவேகா கூட்டணி வேண்டான்னு சொன்னாங்க. சோ அப்படி இருக்கும் பொழுது, இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இவங்க 2 பேரும் பேச்சு கேட்டுருக்கணும். கேட்பார் பேச்சை கேட்டு நாங்க என்ன பண்ணோம், இன்னைக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வராரா? விஸ்வநாதன் அவர்கள் அப்படின்னு இருக்குல்ல. சோ எப்படி பார்த்தாலும் செல்வ பெருந்தகை அவர்கள ஓரங்கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அவர் வந்து இதுக்கப்புறம் காங்கிரஸ்ல நீட்டிக்க மாட்டாரு. செல்வ பெருந்தகை அவர்கள் இப்போ மாநில தலைவர் பதவியிலிருந்து விலக்குனதுக்கு விஜய் அவர்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வட்டாரத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தொடர்ச்சியா செல்வ பெருந்தகை அவர்கள் இங்க காங்கிரஸ்ல நீட்டிக்க மாட்டாரு. அவர் கூடிய விரைவில் வந்து திமுகவில் இணைய போறாரு அப்படின்னு பேச வேண்டியதா இருக்குது. ஸோ இந்த டைம்ல அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பேச்சையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இதை பத்தி ஒரு கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.